Good morning, friends. Good morning, Mahi. Good morning from Tokyo. 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 Maha. Good morning. From Tokyo. இங்க பாருங்க வியூ பாருங்க வா குளிர்யா இங்க பாரு இதுதான் டோக்கியோட எங்க வியூ. இங்கே எல்லாரும் பிஸி ஆயாச்சு. இப்போ இங்கே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 அரவுண்ட் 8:20 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் டைம் பார்த்தீங்கன்னா 4:45 அதனால் காலையில். அதனால் இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உக்காந்துருக்கேன். சதீஷுமே எந்திரிச்சிட்டாங்க. பிள்ளைகளையும் இப்போ தான் எழுப்பி உட்கார வச்சுருக்கேன். மகிக்கு குளிருக்கான். ஏசி ஆனன்னு சொன்னான். அங்கே பார்த்தா ஏசி இங்கே கிச்சன்லேயே அவங்க வச்சுருக்காங்க. நேராக இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ வந்து காஃபி குடித்து டே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து வேக்கப் ஆகும் ஃபுல்லாட்டு அப்படின்னு நினச்சிட்டு காஃபி வந்து நேற்றே வாங்கணுன்னு இருந்தேன் 7-Eleven போகும்போது. ஆனால் இவங்க எங்களோட ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் காஃபி பேக்கெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு இருக்குது. இது வந்து இந்த போர் ஓவர் காஃபி மாதிரி. ஸோ இதுவும் இந்த க்ரீன் டீயும் கொஞ்சம் வச்சுருக்காங்களா. இதை ஓப்பன் பண்ணோன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல மஹி குட்டியாக ஒரு பவுச் மாதிரி இருக்கு பேர். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி நம்மளோட கப்பில் இதை வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து காஃபி பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹாட் வாட்டரை அப்படி மெல்ல ஊற்றுனா காஃபி வந்து டிகாஷன் வந்து இறங்கும். ஸோ எனக்கும் சதீஷ்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி பவுடர் உள்ள போகாது. கரெக்ட். ஏன் உனக்கு கடிக்கா சுரிய? ஸோ நான் நேற்று 7-Elevenல நைட்டு பார்த்தீங்கன்னா போய் முட்டையும் சால்ட்டு என்னடா ஓகே ஏன் இப்போ தண்ணி எடுத்து குடிக்க போறியா? இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது. க்யூட்டாக இருக்குது இந்த வாட்டர் ஃபில்ட்ரு. இதில் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் ஸ்டார்ட் அமுக்கிட்டு நம்ம அமுக்கிக்கலாம். ஆனால் இதுலேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே வந்து எவ்வளோ தண்ணி டிஸ்பென்ஸ் ஆகணுங்கிறது அதுலேயே இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபில்டர். ஸோ நேற்று போயிட்டு நான் முட்டை, அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் எண்ணெய் இவ்வளவும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து இங்கேயும் சரி கொரியாலையுமே நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு விஷயம் உப்பு வந்து வாங்குறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உப்புக்கு பக்கத்துலேயே உமாமி சால்ட்டு, அஜினமோட்டோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ட் சால்ட் வந்து வச்சுருப்பாங்க. ரெகுலர் சால்ட் நம்ம கண்டுபிடிச்சி வாங்குறது வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஐதர் இங்கே வந்து டேபிள் சால்ட்னு இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிட்டாங்க, சில இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் டேபிள் சால்ட்டுன்னு பார்த்து வாங்கிக்கணும். ஸோ நான் சால்ட்டும் பிளாக் பெப்பர் பவுடர், முட்டை, அப்புறம் எண்ணெயும் பெரிய கேனே வாங்கிட்டேன். ஏன்னா இது வந்து சீப்பாக இருந்துச்சு. இன்னொன்று எல்லாமே குட்டி குட்டி ஆலிவ் ஆயில் கேன், அது இதை விட டபுள் த ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா தோசையும் முட்டை அதுதான் போட போகிறேன். இப்போ நான் காஃபி ரெடி பண்ணவா? மட்டும் சொல்லி கொடுடா. நான் வரேன். இது வந்து ஒரு போர் ஓவர் காஃபி. நம்ம வந்து ஹாட் வாட்டரை இப்படி மெல்ல போர் ஓவர் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரெயின் ஆகட்டும். We are in Tokyo. எப்படி இன்னைக்கு எங்க போறோம்? அக்கிபரா. இன்னைக்கு நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து பொடி நடையா இந்த பக்கம் நடந்து போனால் அக்கிபரா, இந்த பக்கம் நடந்து போனால் டோக்கியோ ஸ்டேஷன். ஸோ நம்ம காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அக்கிபராவில் கொஞ்சம் சுற்றிட்டு லன்ச் முடிச்சுட்டு அக்கிபராலேருந்து ட்ரெயின் பிடிச்சி டைரெக்டாக டோக்கியோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அங்கேருந்து நடந்தோ கேப்லேயோ ட்ரெயின்லேயோ வீட்டுக்கு வந்து சேர போகிறோம். ஓகே, திஸ் இஸ் த பிளான், மாஸ்டர் பிளான் ஃபார் டுடே. ஓகே.
அப்பா ரெடியா? இதுதான் மாஸ்டர் பிளான். சரியா? எஸ். நடக்க ரெடியா? 20,000 30,000 40,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு ரெடியா? ஓகே, நம்மளோட காஃபி இதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டு இல்லாட்டி ஒரு கப்பில் மாற்றிடலாம். ஓகே, காஃபி ரெடி. ஃபர்ஸ்ட் காஃபி இன் டோக்கியோ. ஓகே, எல்லாருமே ரெடி ஆயாச்சு. எல்லாரோட அவுட்ஃபிட்டை பார்ப்போம். அப்பா அப்பா ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கா. மகாகனி மகாவோட அவுட்ஃபிட். மகா எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்க. கியூட்டி பை. அடுத்து மஹி கியூட்டி பை. ஓ ஓ ஓ ஓ. ஓகே, அம்மாவை அனுப்பிங்களா யாராவது? நம்ம இப்ப டோக்கியோ ஸ்டேஷன் போறோம். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஸ்வீகா கார்ட்ஸ் வாங்கிட்டு, ஸ்வீகா கார்டு தான் நம்ம வந்து இங்க ட்ரெயினுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ். சோ அத வாங்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஆமா, டோக்கியோ ஸ்டேஷன் நடந்து தான் போகணும். இங்க இருந்து 20 மினிட்ஸ் காணிக்குது. சோ போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் கிளம்பலான்னு வெளியே வந்தோம். பார்த்தா இன்னைக்கு பயங்கர மழை. அதனால இங்கே 7-Elevenல வந்து பயங்கர மழை புண்டு பெய்யுது. அதனால 7-Elevenல அம்ப்ரலாஸ் வாங்குறதுக்கு வேண்டி வந்தோம். 7-Eleven எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டர்ன் தான். இங்கே பாருங்க, மழை, நல்ல மழை. இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஹாய் கைஸ். ஓகே, இப்போ நாங்கள் டோக்கியோ ஸ்டேஷன். ஆமாம், கொடை எடுத்துட்டு வந்திருக்கணுமா ஊர்ல இருந்து. ஆமாம், டோக்கியோ ஸ்டேஷன் வந்துட்டோம். 200 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் மருநொச்சி பில்டிங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சுய்கா கார்டு தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து டோக்கியோ ஸ்டேஷனில் இங்கே வந்தீங்கன்னா ஜேஆர் ஈஸ்ட் ட்ராவல் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். இருக்குல்ல பில்டிங், இதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பாஸ் வேணாலும், ரயில் பாஸு, உங்களுக்கு ஸ்வீகா கார்டு எது வேணாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஆளுக்கு ஒரு கார்டு வேணும். ஸோ 4 கார்டு வாங்கணும். இந்த டேக் மாதிரி வாங்கிட்டோம். காணி, இதுதான் ஸ்வீகா கார்டு. ஸோ இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம், இதை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய வெண்டிங் மிஷின் இருக்குது. அதில் நம்ம வந்து கேஷ் போட்டு நம்ம ஒரே பாஸாக 2 பேர்த்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி ஸ்வீகா கார்டு வேணும். அதனால 4 வாங்கியிருக்கோம். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்குல்ல, அந்த வெண்டிங் மிஷினில் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து அட்டெம்ப்ட் வந்து இந்த கார்டு வாங்குறது அதை வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் இந்த டோக்கியோ ஸ்டேஷனில் மருநொச்சி பில்டிங் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு அடுத்து அக்கிபராவுக்கு ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல் போமா. நாங்கள் வந்து மருநொச்சி ஓசோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய ஷாப்பு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டைனிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கடையை செக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்கிஹபராக்கு வந்துட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரைடு. ஸோ ட்ரெயின் ஆக்சுவலி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எப்படி இருந்துச்சு, ஈஸி பீஸி. 2 மினிட்ஸில் வந்து சேர்ந்தாச்சு டோக்கியோ ஸ்டேஷன்லேருந்து. இங்கே நாங்கள் இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத மேபி உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் டவுன் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் பிளேஸு, நிறைய சாப்பிட்ற இடம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த அக்கிஹபரா எங்கள் ஸ்டேஷன் எங்கள் இதுலேருந்து ஒரு ஸ்டேஷன் தான் தள்ளி. ஸோ ரொம்ப பக்கம் தான். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு வந்துருக்கோம். இப்போ பர்டிகுலர்லி இங்கே ஸ்டேஷனில் இருக்கோம். இதுதான் வெளியே போகிறோம். ஆமாம், ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இதுதான் நம்மளோட அக்கிஹபரா எலக்ட்ரிக் டவுன். என்ன இருக்குது, இங்கே வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம்.
கொரியன் பார்பிக்யூ இருக்குது, போமா சாப்பிட. மொத்தம் ஆமாம், அண்ணா இருக்குது 8th ஃப்ளோரில். எந்த இடத்துல போய் சாப்பிட்லாங்க? நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ராமன் பிளேஸ் இருக்குது, அங்கே போய் நாங்கள் போய் ராமன் சாப்பிட்லாமான்னு பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எல்லாமே வந்து அந்த ஸ்வீக்கா கார்டு வச்சு தான் பேமெண்ட், கேஷ்லெஸ் பேமெண்ட்டு, கிரெடிட் கார்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மகாமகி அந்த ராமன் பிளேஸில் உட்காந்துருக்காங்க. நானும் சதீஷும் இங்கே உட்காந்துருக்கோம். ஆப்போசிட். எஸ், வெயிட்டிங் ஃபார் அவர் ராமன். எனக்கு வந்ததில் ஃபர்ஸ்ட் ராமன். இங்கே பாருங்கள், பெப்பர், செசமி சீடு, வினிகர், சோய் சாஸு, செசமி சீடுடா, அப்புறம் இங்கே ஜிஞ்சர், அந்த பேஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. ராமன் வந்தாச்சு. எனக்கு வேண்டாம், சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ராமன் ஜப்பான் வந்ததுக்கப்புறம். சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்றதே இவங்க பார்த்தா வந்து கண்டிப்பாக சிரிப்பாங்க. அவங்க ரொம்ப சைல்டிஷாக சாப்பிடணும். வேற லெவல், செம்மையாக இருக்குது. சதீஷ் வந்து சேஃபர் சைடுக்கு ஃபோர்க் வாங்கிட்டாங்க. எப்படி இருக்குடா? சதீஷ்க்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுலேயும் மேலே இதுக்கு மேலே ஒரு சட்னி போட்டாங்கன்னா அது கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும். குட். மகி நல்லா இருக்கா? மகி அவன் என்கிட்ட அங்கே நம்ம எனக்கு இந்த சீவீடு பிடிக்கல அப்படின்னு, எனக்குமே அது பிடிக்காது. சதீஷ் வந்து இந்த சீவீடை நல்லா சோக் பண்ணி, இது வந்து ஏதோ பிக்கிள்டு மஸ்டர்ட் க்ரீன் நினைக்கிறேன், மஸ்டர்ட் க்ரீன் கிம்ச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் பிக்கிள்டு ஜிஞ்சரு எல்லாத்தையும் அள்ளி வச்சு, கார்லிக் வேணுமா? வேணுமா? இது வந்து கார்லிக் சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே செம்ம மழை தாங்க. பட் இப்போ தான் நம்மளோட ராமன் குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அந்த வேலை நடந்து வந்தோம்னா இங்கே யோடாபாஷி அக்கிபாங்கிற கேமரா ஸ்டோர், பெரிய பெரிய எலக்ட்ரானிக் கடை. அதுக்குள்ளே போய் மெயினாக என்னோடய கேமராவுக்கு ஒரு புது லென்ஸ் வாங்கணும், அதுக்கு வேண்டி வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் மெயினாக இந்த மழை சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து கேமராவில் உள்ள ஈரத்தெல்லாம் தொடச்சிடலாம். அதுக்கு ரெண்டும் அங்கேருந்து கொஞ்ச நேரம் தொடச்சிட்டே இருக்கட்டும். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோனு அப்படி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஐஃபோன் 16 ப்ளஸ்ஸு, அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்டு 16 ப்ரோ, அந்த மாதிரி. அவ்வளோ பெரிய கடை, டோட்டலாக 9 ஃப்ளோர் இருக்குது. அதை தாண்டி பேஸ்மெண்ட்டில் வேறு ஆரம்பம் இருக்குது. அது வயசானவங்களுக்கு. எத்தனையோ ஃப்ளோர் இருக்குது. இதில் எங்களோட கேமரா லென்ஸ் 3rd ஃப்ளோரில் இருக்கான், அதனால அங்கே தான் போக போகிறோம். ஓகே, இங்கே வந்து சோனிக்கு அவ்வளவு பெரிய லென்ஸே இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கடைங்க, எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. மலை மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு செக்ஷன். பிரிண்டருக்கு ஒரு செக்ஷன், லென்ஸுக்கு, கேமராவுக்கு, அதுக்கு இதுக்குன்னு. ஓகே, எனக்கு தேவையான லென்ஸை வாங்கியாச்சு. இங்கே பிரிண்டர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, கலர் கலராக இருக்குது. நைஸ். இனி எங்கே வந்திருக்க? ஸோ இங்கே நாங்கள் இந்த ஸ்மைலி கிரப்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். கல் அவங்க அந்த எங்களோட கிரப்ஸ் அசம்பிள் பண்ணுறாங்க. கொக்கோ கோலாலாம் கிடையாது, கொக்கோ கோலா அவங்க தர்ற கிரப்ஸை சாப்பிடு.
பேப்பர் மட்டும் தான். அதான் வாங்கிக்கோ. தேங்க்யூ. கிரப்ஸ் அப்பாவுக்கு ஒரு கடி கொடு. நீ மஹி அப்பாவுக்கு ஒரு கடி கொடு. இதுதான் அந்த எலக்ட்ரிக் டவுன் அக்கிபரா. இங்கே ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேம்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, ஃபிகரைன்ஸு அந்த மாதிரி. இங்கே செகண்ட் ஃப்ளோரில் அனிமல் கேஃபே இருக்குது, கேட் கேஃபே இருக்குது. என்ன இருக்குப்பா, எங்கே போகிறீங்க? ஓகே, அனிமல் கேஃபே போகணுமா கேட் கேஃபேயா? ஆ, அனிமல் கேஃபேயா? சரி வா, ஸோ போகலாம். கேட் கேஃபே தர. செருப்பை கழட்டிடணும். இங்கே நம்ம ஷூஸை வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்குற செருப்பை போடணும். ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. விட்டுரு, அதுவே வரும். என்ன இருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? நீ ஃபுட்டு கூட அது வாங்கும். நீ ஏன் மொத்தமாக எப்படி வச்ச? படுத்து கிடக்குது பிறகு. இது சத்தம் கேட்டு நல்ல இதாகுது. அங்கே ஒரு அண்ணா ஒன்று இருக்குது. இது இந்த படத்துல எல்லாம் வில்லனா வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப பேக்கை தான் மணத்தி பேக்கு. அப்படி பண்ணாத. உள்ளே வரணும்னு சொல்லுங்க கேட்டியா? இது உள்ளே வந்து பயப்படியா? சொடக்கலாம் விடாது. அதுக்கு டைம் நினைக்கேன். தொடியா அழகா இருக்கணும். நான் கையெடு கையை எடு. அது அங்கே போய் படுத்துச்சு. எஞ்சி போய் அங்கே போய் தொட. அது கொண்டு சண்டைக்கு போ சும்மா தொடு. ஒன்று பார்த்து மெதுவா மகி மெதுவா தொடு. என்ன வரும். என்ன கொடுத்தாங்க? காயின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சூல் டாய் எடுத்தீங்களா? ஸோ இது வந்து அந்த கொக்கோ அப்படிங்கிற இதில் போபா. நல்லாக்கா? ஒரிஜினல் நல்லா இருக்காம்மா? ஒரிஜினல் நல்லா இருக்காம்மா? சரிக்காதா? ஆ, மகா கொக்கோ டைனோசர்னு ஒன்று வாங்கினா. மஹி வந்து எனக்கு ஒரிஜினல் தான் வேணும்னு ஒரிஜினல் வாங்கினான்.
அப்பாக்கு யாரு சிப்பு கொடுப்பான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா பாப்போட பார்த்துட்டு இருக்கான். இப்படிதாங்க இருக்கு அக்கிஹபாரா. ஃபுல்லா கேமிங், அனிமேஷன், கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ டைம் இப்போ 5:30 ஆச்சு. நாங்கள் இப்போ திருப்பி ஸ்டேஷனுக்கு போகிறோம் எங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரெயினில் தான் நம்ம போகணும் ரூமுக்கு. ஸோ இங்கே நிறைய ஆர்கேட்ஸு இருக்குல்ல, இங்கே போய் நாங்கள் விளையாண்டோம் கொஞ்சம். ஆமாம், இந்த சிட்டி, இந்த ஏரியாவே அப்படியே அந்த கலர்ஸு அதெல்லாம் வச்சு வைப்ரண்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய பில்டிங் எப்பா. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த அட்ராக்ஷனே வந்து இந்த 5 o'clock 6 o'clock அப்புறம் தான். இந்த லைட் எல்லாம் வந்து இந்த நியான் லைட்ஸா, ஸோ அதையெல்லாம் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த லுக்கே வேற லெவலில் இருக்கு. பளிச்சு பளிச்சு எனக்கு கையை பிடிச்சி இருக்கு, அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் தான் நம்ம நிற்கணும். ஏன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க, ஃபாஸ்ட்டாக போகிறவங்கெல்லாம் அடுத்த சைடு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் எல்லாருமே ஒரு ஓரமாக தான் இருப்பாங்க ஒரே லைனில். டி அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம். நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் நோட் பண்ணணும். ஸோ பிளாட்ஃபார்மில் எம்என்ஓடி லைனில் நாங்கள் வந்து இந்த கண்டா ஸ்டேஷன் போகிறதுக்கு இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இருக்கும். நான் இருக்குது பார்த்தீங்களா, அக்கிஹபாரா, அதுக்கு அடுத்து கண்டா. ஸோ அந்த மாதிரி கலர் கோடு, கூகுள் மேப்பு, நம்மளோட ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த போர்டு எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து போட்டிருப்பாங்க. இதில் ஃப்ளோரில் இருக்கா க்ரீனு? அங்கே இருந்தில்ல ஃப்ளோரில் என்ன இருக்குது க்ரீன். அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய க்ரீனு இல்லாட்டி இதில் க்ரீனு, அந்த கலரை நம்ம பார்த்து நீங்கள் உங்கள் ட்ரெயினை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெயினில் ஏறிடுச்சு, அடுத்த ஸ்டாப் கண்டா. ஓகே, 1 minute கூட ஆகலை, நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தாங்க இதை யூஸ் பண்ணுறது. கூகுள் மேப் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அது வந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு, எந்த லைனுக்கு போகணும், எந்த ஸ்டாப்பு எல்லாமே கூகுள் மேப்பில் நீங்கள் கொடுத்துட்டாலே வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நடந்து எங்களோட ரூமுக்கு போக போகிறோம். இப்போ கண்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். இனி இப்படி நடந்து எங்களோட ரூமுக்கு போக வேண்டியதுதான். இங்கேருந்து ஒரு 8 minutes வாக். ஃபைனலி நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் ரூமோட லிஃப்ட்டில் ஏறிட்டோம். லிஃப்ட்லேருந்து நான் உங்களுக்கு ரூமை காணிக்கிறேன் பாருங்க. எங்களோட ரூமுக்கு நாங்கள் இங்கே லிஃப்ட் திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா இடமே பத்தாது. 4 பேத்துக்கே இங்கே 4 பேத்துக்கே ஆக்சுவலி பத்தாது. அவ்வளோ இங்கனையோண்டு இருக்கு பாருங்க. இதுதான், இவ்வளோதான் இடம். லிஃப்ட்லேருந்து இறங்கினோடனே ஷூவை வேற கழட்டக்கூடாது, உள்ளே போடக்கூடாது, வெளியே தான் போடணும். பார்த்தீங்களா, நாங்கள் ரொம்ப டைட் ஸ்குவீஸாக இருக்கோம். கதை திறந்துரு, டைட் ஸ்குவீஸ். இது லிஃப்ட்டு, இது ரூம் டோரு. எப்பா இன்னைக்கு ஒரு 30,000 20,000 ஸ்டெப் நடந்திருப்போம்மா. இந்த ரூமை திறக்கிறதுக்கு அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுவா. சலோ சலோ பேபிஸ். போயிட்டு அந்த லாக்க போடு. மஹி போக மாட்டா. மஹி இப்படிதான் இருப்பா. மஹி நம்மளை இப்படிதான் பண்ணுவா. ஓகே, வந்தாச்சு அம்மா. தள்ளிக்கோங்கடி. போட்டா வந்து ஆஃப்டர் 25,000 ஸ்டெப்ஸ். டைம் 10,000 தாண்டி இருக்கும் நம்ம இன்னைக்கு நடந்தது. எப்பா அவரு காலை பாருங்க, நடந்து
அந்த மலையில நடந்து நடந்து என் காலமே அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். என் காலமே அப்படிதான் இருக்கு. அது அப்படி இல்ல. ஐயோ செம்ம பிளேஸ். இது வரைக்கும் வந்து அடுத்த நாள் வரைக்கும் செம்ம பிளேஸ். ஆமா, ஏன்னா நடக்கணும். ஆக்சுவலி இது வந்து நம்ம ரெடியா இருந்தா மட்டும்தான் ஜப்பானுக்கே வரணும். நீங்க நடக்கணும் 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 நடந்துகிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. அந்த நடக்கிற அந்த வழி வந்து தெரியல நமக்கு, வந்து அவ்வளவு நிறைய நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. எடுத்தாச்சு, அதெல்லாம் எத்தனை தடவை காணிப்பேன், ஃபில்டர் பண்ணணுமா. இப்ப நான் லாண்ட்ரி போட போறேன். எதெல்லாம் துவைக்கணுமோ அதெல்லாத்தையும் இதுல போடுங்க. என் சாக்ஸை போடு. ஓகே, ஸோ டின்னர் டைம், வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ டின்னருக்கு வந்து எங்களோட ஏர்பிஎன்பி ஹோஸ்ட்டை கேட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஐடியா கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்டி இங்கே இல்லைப்பா, இந்த சைடு. அவங்க வந்து 3 பிளேஸ் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஜாப்பனீஸ் பிளேஸு, ஒரு ஏஷியன், ஒரு சைனீஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அது இங்கேருந்து 4 minutes தான். ரெடியா? ரெடி. அப்படியா? உங்களுக்கு ஒன்றும் தெரியல, இருட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ 2 ஸ்ட்ரீட் தள்ளி வந்தால் என்ன இருக்குடா, இது ஒரு குராரா. இது தானே குராரா, இல்லை குறி இதானா? ஓகே, எங்களோட ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து எல்லா சைன்ஸுமே ஜாப்பனீஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ளூ லைட்டு அந்த மாதிரி அடையாளம் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஆமாம், என்ன இருக்குது, இதுதான் எங்களோட ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போனோமா, சேட்லி நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். அதனால அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது வந்து ஒரு சைனீஸ் ஜாப்பனீஸ் பிளேஸு. இதில் ஆர்டர் பண்ணது இது வந்து எக் வித் சைவ்ஸ். எப்படியோ ரைஸ் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவா. கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது வந்து ஸ்டீம்டு இடமாமே. இதை எப்படி சாப்பிட்ணுன்னு இப்போ சதீஷ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோ லைட்டாக வெளியே சால்ட் வச்சுருப்பாங்க. அது அப்படியே வந்து உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் அந்த ஸ்கின் அந்த பவுலில் போட்டுரும். ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணாங்கன்னா பெரிய பிளேட்லாம் தரல, ஜஸ்ட் ஒரு சின்ன பவுல். ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா பெரிய பிளேட்லாம் தர மாட்டேங்கிறாங்க, சின்னதாக பவுலு. ஸோ மஹி சாப்பிடுறத வருங்க, மஹா சாப்பிட்டுங்க. அந்த பவுலில் நமக்கு தேவையானதெல்லாம் வச்சு, இது வந்து சிக்கன் கராகே, இது ஸ்ப்ரிங் ரோல்ஸு, இது கோய்சான். டின்னர் முடிச்சாச்சு. இப்போ டெசர்ட்டுக்கு எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் உள்ள 7-Eleven வந்து நேற்று ஒரு புட்டிங் வாங்கினேன், செம்மையாக இருந்துச்சு. அதுதான் வாங்க வந்திருக்கேன். இருக்குல்ல, இதுதான் புட்டிங், வேறு லெவலில் இருந்துச்சு. கீழே வந்து க்ரீமு, கீழே க்ரீமுன்னு சொல்லி பாருங்க, கீழே கேரமல், மேலே புட்டிங். பட் இது என்னது, நம்ம 7-Eleven அவ்வளோ கன்வீனியன்ஸான பொருட்கள்லாம் உண்டு. கீழே நாட்டோ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம ஜாப்பனீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டோட மெயின் ஒரு இது, ஃபெர்மெண்டட் சோய்பீன்ஸ். ரொம்ப வியர்டாக இருக்கும். இவ்வளோ விலாக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கம், சூப்புலேருந்து சாலட்டு, நூடுல்ஸு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒனிகிரி, சாண்ட்விட்சு. ஒனிகிரிஸ் எவ்வளோ ஒனிகிரி இருக்குது பாருங்க.
சாண்ட்விச் இதில் வந்து ஈஸியாக தீரக்கூடிய ஒரு சாண்ட்விச் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக் சாண்ட்விச். நேற்றுமே எனக்கு கிடைக்கல, இன்றைக்குமே கிடைக்கல. இங்கே நிறைய ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஃப்ரோசன் ஃப்ரூட்டுன்னு சொன்னால தான் இன்னொன்று ஞாபகம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரோசன் ஃப்ரூட்டுன்னு சொன்னால இங்கே இருக்குது பாருங்க. ஸ்மூதி வேண்டாண்டா, ஃப்ரோசன் ஸ்மூதி கப்ஸ் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சோண்டு அந்த அது என்ன புளிப்பா வந்து அது ஒன்று போதும், ஒன்று எடுத்தாச்சுல அது போதும். கிடையாது, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மூதி மிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வாங்கிட்டு அங்கே ஒரு மெஷின் இருக்குது, அதில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அரைச்சி காணிச்சிடும். ஆமாடா, வேண்டாம் 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 சாப்பிடாது. அந்த மெஷினை உங்களுக்கு காணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிக்கலாம் அதில். சரி, நிறைய ஃப்ரெஷ்ஷு ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் இருக்குது, சிக்கன் அந்த மாதிரி. இதுதான் அந்த மெஷின், ஸ்மூதி அரைக்கக்கூடிய மெஷின். ஃப்ரெஷ்ஷாக இது இப்படி வச்சோன்னா நமக்கு ஸ்மூதி வந்து அரைச்சே கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வந்தோன்னா டெய்லி நைட்டு ஏதாவது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா தான் அன்றைக்கி டே ஃபினிஷ் ஆகும். அப்பா கை தூக்கு. நீ எங்கள் டெசர்ட் இருக்குது அதில். நான் வந்து ஏதோ வாங்கினேன், அந்த சவர் கம்மி. ஓகே.